கணபதி எல்லாம் தருவான் முருகர்கள் முன்னிற்கும் மயிலே மன்னாரின் கந்தரனுபூதி விளக்கம். நேத்திக்கு இப்படி தாண்டா மாமி ஒரு சாம்பார் வச்சா, ரொம்ப திவ்யமாக இருந்தது. என்னென்னா எப்படி இருக்குன்னே சொல்ல மாட்டேங்களேன்னா, அது எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி பார்த்தேன். விடலை, தொடர்ந்து கேட்டுனே இருந்தா. எனக்கு கோவம் வந்துடுத்து. இவ்வளோ நன்னா பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கேட்குறியே, இது நோக்கே நியாயமாக இருக்கான்னு கத்திட்டேன். அப்படி விடாமல் நச்சரிச்சா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அது எப்படி என் வாயால் சொல்வேன்? அதையெல்லாம் அவாவாக ருசித்து பார்த்தான்னா தான் தெரியும். நான் சொல்லி புரிய வைக்க முடியுமோன்னு புலம்பிட்டேன். என ஏதோ சம்மந்தம் இல்லாமல் சாஸ்திரிகள் பேசினார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இப்போது அதுக்கும் அனுபூதிக்கு என்ன சம்பந்தம்? அதையே இப்போ வந்து சொல்கிறீங்க என கேட்டுவிட்டு, இப்போது அருணகிரியார் தான் அனுபவிச்சது என்னன்னு சொல்ல போகிறாரா இல்லையா, அதை சொல்லு மன்னார் என்றேன் ஆவலாக. ஞானம் அதே சோதிச்சு என்றான் நாயர். சாஸ்திரிகளை பார்த்து சிரித்தான் மயிலை மன்னார். ஐயர் சொன்னது புரியலையா அவனுக்கு? அவரும் அதே தான் இன்னொரு விதமாக சொல்லி காமிச்சார். நீ பாட்டப்படி என்றான் சிரித்தபடியே. நானும் படிக்கலானே. செவ்வானுரு விற்த்திகள் வேலவனன் நின்ற சொவ்வாதென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரறிகின்றதலால் எவ்வாறொருவர்க்கி செய்விப்பதுவே. செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றது அலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே. செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான். கால கற்கள்லையும் சாயங்காலத்தில் மேற்க சூரியனை பார்த்துருக்கா நீ? செக்கச்சவேல்னு மானம் உச்சோடு செவப்ப வாரி அரைச்ச மாதிரி இருக்கும். கோபுரத்து மேலேருந்து ஒரு குதிச்சப்ப கீழே தாங்கி பிடிச்சது அந்த முருகன். இன்னும் சாவலியான்னு கண்ணை முடிச்சு பார்த்தவருக்கு ஒரே ஆச்சரியம். செவ்வானம் போல் செவப்பாக ஒரு உருவம் இவரை தாங்கிட்டு நிற்குது. ஆடுறான்னு பார்த்தா நம்ம முருகன். நெருப்புலேருந்து வந்தவர் தானே முருகன். அது மட்டுமா, இவரோட அப்பா ஆறு நம்ம கபாலி. அவருக்கு என்ன நேரம்? அவரும் சிவப்பு தான். நேராக அவரோட நெத்தி கண்ணுலேருந்து 6 பொரியாக வந்தவர் தானே நம்ம கந்தன். அதனால் இவரும் சிவப்பு கலரில் ஜொலிக்கிறார். கையில் ஒரு வேலு, ஞான வேலு, சக்தி வேலு, அதுவும் சிவப்பு. ஆகக்கூடிய மொத்தமாக அந்திவான சிவப்பு மாறிக்கிறாராம் முருகன். அந்த வேலவன் இவருக்கு ஒரு ஞானத்தை சொல்லி கொடுக்குறார். இதுக்கு ஈடு இணையே கிடையாதுன்ற மாதிரி, இது எத்தோடையும் ஈடுகட்ட முடியாதுன்னு சொல்லாமல் சொல்லி இவருக்கு புரிய வைக்கிறார். இது வரைக்கும் இப்படி ஒரு சந்தோஷத்தை உணர்ந்ததே இல்லைன்னு மட்டும் இவருக்கு புரியுது. ஆனால் சொல்ல தெரியல. நம்ம ஐயர் சாப்பிட்ட சாம்பார் மாதிரி என சிரித்தான் மயிலே வந்தார். சரி, இப்போ அடுத்த வரியை படிப்போம். அவ்வாறு அறிவார் அறிகின்றது அலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே. கந்தர் அனுபூதினு பேர் வச்சுட்டோமே. இந்த அனுபூதியை பற்றி எப்படியாச்சும் சொல்லணும்னு பாடிக்கினே வர்றாரு அருணகிரி. ஆனால் இன்னும் அவரால் அதை சொல்ல முடியல. நாமோ பண்ணி பார்க்குறாரு. இன்னும் ஒரு வரி கூட அவரால் தெளிவாக சொல்ல முடியல. இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறார். சரி விடு, இந்த வாயாலெல்லாம் சொல்லவே முடியாது. அப்படி சொல்கிறதுன்றது ஆறாலையுமே ஆகாத காரியம். எத்தையெல்லாம் அவங்களா அனுபவித்து புரிஞ்சுக்கணுமே தவிர வாயால் பலானதுன்னு சொல்லி காட்டவே முடியாது போன்னு கொஞ்சம் வெறுத்து போயிடுறாரு அருணையார். இதெல்லாம் உள்ளுக்குள்ளார ஊறிக்கினே இருக்கும். நாமோ சந்தோஷமாக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் அத்தை இது இப்படித்தான் புட்டு வைக்க முடியாதுப்பான்னு சொல்லி நிப்பாட்டுறார் என்றான் மயிலே வந்தார். அதே தாண்டா, பட்னத்தார் கூட இதை ரொம்ப அழகாக சொல்லுவார். சொல்லாலே சொல்லுதற்கு சொல்லவாய் இல்லையடி எல்லாரும் கண்டிருந்து இப்போது அறியார்கள் என்றார் சாம்பு சாஸ்திரிகள். சொல்லாலே சொல்லுதற்கு சொல்ல வாய் இல்லையடி எல்லோரும் கண்டிருந்து இப்போது அறியார்கள் அப்படின்னு இந்த பட்னத்தார் சொல்லியிருக்கார். இந்த சாமி சாம்பாரை பற்றி குறைச்சி பறையணும் நீங்கள் என்று சீண்டி தான் நாயர். அதையெல்லாம் குறைச்சே சொல்ல முடியாதுடா, ரொம்ப திவ்யமாக இருந்தது, அவ்வளோதான் சொல்ல முடியும். போ, வேணும்னா உனக்கும் தர சொல்கிறேன், சாப்பிட்டு நீயே சொல்லு பார்க்கலாம் என பதிலுக்கு சாம்பு சாஸ்திரியும் சீண்ட ஒரு பெரிய சிரிப்பலை எழுந்தது. அங்கே கந்தர் சஷ்டி பொழுது இன்பமாக முருகன் பெருமையில் நிறைந்து கொண்டிருந்தது. செவ்வானுரு விற்த்திகள் வேலவனன்றொவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரறிகின்றதலால் எவ்வாறொருவர்க்கி செய்விப்பதுவே. செவ்வானுருவில் திகழ் வேலவனன்றொவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரறிகின்றதலால் எவ்வாறொருவர்க்கி செய்விப்பதுவே. மேலும் மயிலும் துணை முருகனருள் முன்னிற்கும் அருணகிரியார் புகழ் வாழ்க. ஓ